மேற்கு வங்க மாநிலம் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் அமைதியான முறையில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். அந்த போராட்டத்தை திரிணாமுல் கட்சியை சார்ந்த குண்டர்கள் தாக்குதலை நடத்தினர். இதனை கண்டித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற ஜாதவ் பல்கலைக்கழகத்துக்கு மேற்கு வங்க மாநில கல்வித்துறை அமைச்சர் விஜயம் செய்தபோது மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்கான மாணவர் சங்க தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், தாக்குதல் நடத்திய குண்டர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷம் எழுப்பியது மட்டுமல்ல, கல்வித்துறை அமைச்சருடைய காரை முற்றுகையிட்டனர். ஆனால் கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் பதிலளிக்காமல் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். அப்போது அவருடைய கார் ஒரு மாணவன் மீது தாக்குதல் நடத்தி அந்த மாணவன் என்ன ஆனான், அவருடைய நிலை என்ன என்பதை கூட விசாரிக்காமல் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி சென்றார். இதனை கண்டித்து மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் போராட்டங்களையும் ஊர்வலங்களையும் கண்டனங்களையும் நடத்தினர். இந்திய மாணவர் சங்கத்தின் மத்திய குழு அறைகூலுக்கிணங்க நாடு முழுவதும் மாணவர் அமைப்புகள் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் கண்டன பேரணிகளையும் நடத்தியுள்ளனர். ஜனநாயக விரோதமாக மாணவர்களை தாக்குதல் நடத்தியது மட்டுமல்ல, அதற்குண்டிய நிவாரணமோ மாணவர் கோரிக்கைகளோ செவி சாய்க்காத மேற்கு வங்க மாநில அரசை கண்டித்து இன்றைக்கு போராட்டங்கள் வலுத்து வருகிறது.